சொல்லுங்க மாமா. இந்தாமா. என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. மாமா பணம் இருக்கு. ஆமாமா, அதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்தா ₹1. 50,000 ₹1. ஏங்க இப்ப எதுக்கு அவளுக்கு அவ்வளவு பணத்தை குடுக்குறீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற? சீதாவோட கல்யாணத்துக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை ஐயோ கொடுத்துருக்கேன். மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? கல்யாண செலவெல்லாம் நிறைய இருக்கல்லுமா. இல்ல மாமா, நீங்களே உங்களுக்கு வர பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்? 3 பசங்க வீட்டை பாத்துக்கிறாங்க. பணம் சும்மா பேங்க்ல இருக்கிறதுக்கு உனக்கு உதவியா இருக்குமல்ல. பா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. மாமா, உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் என்னமா செலவு பண்ண போறேன்? குடும்பத்துல ஒரு தேவைன்னு வரும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா? சீதாவை என் பொண்ணு மாதிரி தானே. பா பணம் நான் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த காசு நீ வச்சுக்கோப்பா. உனக்கே பென்ஷன் பணம் கொஞ்சமா தான் வருது. செட்டில்மெண்ட் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் இந்த புண்ணியம் எடுத்துட்டு போய் காலி பண்ணி விட்டான். டேய், அதான் மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன்ல. 2 மாசம் தான் கொடுத்த, அதுக்கப்புறம் ஒன்றும் காணுமே. டேய் விடுறாதெல்லாம் கல்யாண செலவுக்கு வச்சுக்குமா. ஏங்க அதான் அவங்களே வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? அவங்க கேட்டுதான் கொடுக்கணுமா? தேவைய புரிஞ்சுக்கிட்டு அத நம்ம வீட்டுக்கே பண்ணுங்க. எவ்வளோ ஒருத்திக்கு எதுக்கு இப்படி தானம் பண்றீங்க? இந்த பார், சீதாவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறது நம்மளுடைய கடமை. பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவைக்கு உதவுனா அவங்க மனசுல எப்பவுமே நம்ம இருப்போம். ஆமா, இவ குடும்பத்துல இருக்கவங்க மனசுல அப்படியே பிளாட் கட்டி நீங்க வாழ போறீங்களாக்கும். அனாவசியமா பணத்தை இப்படி வாரி இறக்கிறீங்களே. என் பணத்தை தானே கொடுத்தேன், உன் நகை நட்டை எடுத்து கொடுக்கலையா? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா போய் நிக்கிறீங்க. ஏற்கனவே அங்க இருந்து ஒருத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதோட விட்டு தொலைக்காம இவ தங்கச்சி எவன் கூட போய் வாழ்றதுக்கு நீங்க இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுப்பீங்களா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் மொய் எழுதுறத விட்டுட்டு இதுங்களுக்கெல்லாம் அதுவே அதிகம். மாமா, நீங்க என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். பணம்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குமா? இது நான் ஏன் சம்பாத்தியத்துல இருந்து கொடுக்கற பணம். யாரு கொடுக்கறேன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. பா நீ உன் செலவு வச்சுக்கோப்பா. ஏய் சொல்றேன்ல, உடவுகிட்ட. சரிப்பா. ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்கும்போது அவங்க நேரம் முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை செய்யணும்டா. கரெக்டுப்பா முத்து, நானும் அதான் பேச வந்தேன். சீதா கல்யாணத்துல சாப்பாட்டுக்கு வெளியே எங்கேயும் ஆர்டர் கொடுத்துறாத. சாப்பாடு செலவுல நான் பாத்துக்கிறேன். ஓ அப்பா மாதிரியே ஏன்டா நீயும் பேசுற? என் பையன் என்ன மாதிரி தான் பேசுவான். அம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். சீதா கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு என்னோடது. ரவி, அப்பவே சொன்னல, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லுமா மருமகளே, இப்பதான் நீ சரியா பேசுற. ஸ்ருதி தான் இந்த வீட்டுல சரியா பேசுவா. நீ சொல்றதம்மா கரெக்ட். ஏய், என்ன நீ எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்ற? நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டே ரவி, அதான் பழகுறல் பிடிக்கலன்னு சொல்லுதுல, விடுறா. ஆமா ரவி, வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஸ்ருதி, ஏன் இப்படி பண்ற? நான் ஒத்துக்க மாட்டேன். ரவி ஆசைப்படுறாமா, நீயே வேண்டாங்கிற. அங்கிள், அவன் இந்த செலவை மட்டும் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதோட சேர்த்து சீதாக்கு நான் 3 சவரன்ல செயின் வாங்கி கொடுக்க போறேன். பாத்தியா, இவகிட்ட நான் பணம் கேட்டப்ப தரல. இப்ப மீனா தங்கச்சிக்காக குடுக்குறா. எல்லாம் பணக்காரின்ற திமிரு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா ஆண்டி, நான் அப்படிதான் முடிவு பண்ணிருக்கேன். சரியான ஜோடியா சேர்ந்திருக்க நீ. இவனுக்கு மேல இருக்கிய நீ. 3 சவரன்னா அதுவே 2 லட்சத்துக்கு மேல இருக்குமே. வரட்டும், சோ வாட்? மீனா எனக்கு சிஸ்டர் மாதிரி. அப்ப சீதாவும் எனக்கு சிஸ்டர் தானே. அவளுக்காக நான் பண்றேன். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா?
அப்போ மொத்தத்துல இந்த வீட்டு செலவுல தான் இவளோட தங்கச்சி கல்யாணம் நடக்க போதா? ம்? அம்மா ஏம்மா அப்படி பேசுறீங்க? மீனா நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. எங்க கல்யாணத்தப்ப அவங்க தான் எங்க கூட இருந்தாங்க. டேய், இப்படி எல்லாம் நீங்க உதவணும் தான் அப்பவே அவ பிளான் பண்ணிருக்கா. விஜயா, நீயா ஒரு யோகத்துல பேசாத. ம். அண்ணி சாப்பாட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் டீமை வச்சு எல்லாம் நான் பக்காவா பண்ணிடுறேன். மீனா, நகை வாங்க போகும்போது சொல்லுங்க, நானும் வரேன். சீதாக்கு நான் செயின் வாங்கி கொடுக்குறேன். ஐயோ எதுக்கு ஸ்ருதி, உங்களுக்கு தேவையில்லாத செலவு. ஐயோ, இந்த நடிப்பு தாண்டி உன்கிட்ட. இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுக்குவேன். உங்க அளவுக்குலாம் அவளுக்கு நடிக்க வராது. யாரும் எந்த காரியமும் சாதிக்கல. மீனாவோட மனசுக்காக இங்க இருக்கிற நல்ல மனசுக்காரங்க செய்யறாங்க. மனோஜ், நீ என்ன பண்ண போற? நான் ஷோரூம் போறேன்பா. கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கா? என்ன பண்றது? அவன் என்னப்பா பண்ணுவான்? கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிடுவான். டேய், உன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நான் எதுக்கிட்ட பண்ணணும்? டேய், அவங்க நமக்கு சொந்தம் தான்டா. மீனா, உங்க தங்கச்சிக்கு நான் ஃப்ரீயா பிரைடல் மேக்கப் போட்டு விடுறேன். இல்ல ரோஹிணி, சீதா மேக்கப் போடலாம் விரும்ப மாட்டா. என்ன? வேண்டாம். ஏன்? கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம்லாம் பண்ணும்ல, அதான் பார்லர் நம்ம பண்றேன்னு சொல்லுதுல, பண்ணிட்டு ஓடு. எதுக்கு நீ கமிட்டானு? மனோஜ், உன் பங்குக்கு நீ ஏதாவது செய்யணும்டா. பொண்ணுக்கு எப்படி சீர் கொடுக்கணும்ல. ஆ. உன் கடையில இருந்து கிரைண்டரு மிக்சி ரெண்டையும் கொடுத்துரு. குவாலிட்டியா கொடு. அப்பா, இதுவே 10,000 ரூபாய்க்கு மேல வரும்பா. வரட்டும்டா, கணக்கு எழுதி வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். விஜயா, ம்? நீயே பங்கு வச்ச வரைக்கும் போதும். நல்ல வேளை இவங்க வீட்ல 2 பொண்ணுங்களோட இவளோட அப்பா அம்மா நிறுத்திட்டாங்க. இன்னும் 4 பொண்ணுங்களை பெத்திருந்தா இப்படி மாமனார் வீட்ல இருந்து எல்லாத்தையும் ஓசிலே வாங்கி கொடுத்துருவா. என்னவோ பண்ணி தொலைங்க. ச்சே. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது திருஷ்டி படும். இதையெல்லாம் கண்டுக்காத, நீ போய் கல்யாண வேலை பாரு. என்ன ரோஹிணி, இந்த வீட்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நீங்க எப்பவும் ஃபேரா நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கீங்கல்ல. அப்படி என்ன அன்ஃபேரா நடந்துக்கிட்டேன்? நான் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சிக்காக பணம் கேட்டேன். அப்ப எல்லா பணத்தையும் நான் ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மீனாவோட தங்கச்சிக்காக 3 பவுண்ட் செயின் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இது அன்ஃபேர் தானே ஸ்ருதி? அப்ப மீனா வேற நான் வேற தானே நீங்க பாக்குறீங்க? ரோஹிணி, நீங்க மீனாவை விட நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறையவே நாலேஜ் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா சென்ஸே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு, நானா? ஆமா, நீங்க எமர்ஜென்சிக்காக பணம் கேட்கல, நீங்க தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கேட்டீங்க. அப்ப என் ப்ராப்ளம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இல்ல? அது ப்ராப்ளமே இல்லன்னு சொல்றேன். ஆன்ட்டிக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க பணம் கேட்டது நியாயமும் இல்ல. நீங்க ஆன்ட்டிக்கு பயந்து அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க. All because of the lies you said. நீங்க சொன்ன பொய்யால வேற வழி இல்லாம ஆன்ட்டி சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.